எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பிரெட் வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எக்லெஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். நம்ம யூஸ்வலாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் முட்டை போட்டு செய்வோம், ஆனால் இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் சேர்த்து இதை செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு லோஃப் பிரியோஷ் பிரெட் எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்பெஷலான பட்டரி பேக்கரி பிரெட். நான் இதை 1/2 இன்ச் பிரெட் ஸ்லைசஸை கட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த பிரெட் ஆனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாழைப்பழ கலவைக்கு 3 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வாழைப்பழத்தை ரஃப்பாக கட் பண்ணி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் தேன், கொஞ்சம் பட்டைத்தூள், 1/4 கப் காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்த்து நல்ல ஸ்மூத்தான கலவையை அரைச்சிக்கோங்க. அரைச்ச வாழைப்பழ கலவையை ஒரு ஃப்ளாட் பிளேட்டில் ஊற்றிக்கோங்க. ஒரு பேனை சூடாக்கி கொஞ்சம் வெண்ணெயை தடவி ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை எடுத்து பிளேட்டில் வச்சிருக்கிற வாழைப்பழ கலவையில் முக்கி எடுங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக கோட் ஆனதும் அடுத்த பக்கம் அதே மாதிரி செய்து சூடான பேனில் வச்சு மேலே கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்து நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். டோஸ்ட் பண்ணும்போது ஸ்டோவை நல்லா லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் நல்ல கோல்டன் கலர் வரும், இல்லைனா பிரெட் கருகிடும். அதனால ஸ்லோவாகவே மெதுவாக டோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் ஆனதும் பிரெட்டை பேன்லேருந்து எடுத்து சூடாக பரிமாறுங்க. கொஞ்சம் வாழைப்பழம் வச்சு மேப்பிள் சிரப் ஊற்றி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். மேப்பிள் சிரப் இல்லைன்னா நீங்கள் தேன் ஊற்றி கூட சர்வ் பண்ணலாம். அருமையான வாழைப்பழ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் நல்ல சூடாக செஞ்ச உடனே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள்.